ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். மார்க் 11:24 இந்த அழகான வசனத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் சொல்லி. நம்ம ஜெபிக்கும் பொழுதே அதை நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான எண்ணத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். நெகட்டிவான எண்ணங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம பைபிள்லேருந்து 2 மனிதர்களை பார்த்துடலாம். அவங்க எவ்வளோ அவங்களுடைய வாயின் வார்த்தைகள்னால பாசிட்டிவாக பேசினாங்க, அதனால் அவர்கள் பெற்ற நன்மையை பார்த்துருவோமா. முதலாவது ஆபிரகாம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி உன்னுடைய குமாரனை எனக்காக நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுது அவருடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுவார், நாங்கள் மலையில் போய் கர்த்தரை வர்ஷிப் பண்ணிவிட்டு நானும் பிள்ளையும் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் பிள்ளையை விட்டுட்டுலாம் வரமாட்டேன், நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறத பார்க்குறோம். கர்த்தரும் அவருடைய விசுவாசத்தை, அவரோட நம்பிக்கையின் வார்த்தைகளை கனம் பண்ணி அவருக்கு நன்மை செய்ததை நம்ம பார்க்குறோம்ல. அவருடைய தேவைகள் எல்லாம் அந்த இடத்துல சந்திக்கப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் மோசேயோட காலத்தில் யோசுவாவும் காலேபும் அவரோட கூட 10 நபர்களும் சேர்ந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த தேசத்தை கர்த்தர் அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். அதனால் அந்த தேசம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்குறதுக்காக போகும்போது போயிட்டு திரும்பி வரும் பொழுது 10 பேர் இது நல்லா இல்லை, இந்த இடம் நமக்கு செட் ஆகாது, அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமான ஆளுங்க, அவங்க மத்தியில் நம்ம போய் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தினுடைய வார்த்தைகளை பேசினாங்களாம். ஆனால் காலேபும் யோசுவாவும் மட்டும் இல்லை, அவங்க கூட கர்த்தருடைய மகிமை இல்லை, கர்த்தருடைய நிழல் நம்ம கூட தான் இருக்குது, அதனால் அவங்கள ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம், அதை நம்ம ஈஸியாக அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட பாசிட்டிவான வார்த்தைகளை பேசினாங்க. அவங்க பேசின அந்த வார்த்தைகள் படியே எத்தனையோ லட்சம் பேர் வந்திருந்தாலும் அந்த கானான் தேசத்துக்குள்ளே என்ட்ரானது காலேபும் யோசுவாவும் மட்டும்தான். நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம லைஃப்லேயே நன்மையாக பலிக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. யோபுல பார்க்குறோம், அவர் நான் அஞ்சின காரியம் எனக்கு நடந்தது, பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த நெகட்டிவான காரியங்களில் நம்ம யோசிக்கும் போது அதுவே நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நாம் நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கோம், இன்றைக்கி கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம், நிதானித்து பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்களே எங்கள் வாயின் வார்த்தைகள் எப்பவும் பாசிட்டிவாக இருக்கணும், நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீர் எங்களுடைய ஜெய கிறிஸ்து, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், நீர் எங்கள் சார்பில் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க, எப்பொழுதும் கிறிஸ்துவை எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம பாசிட்டிவான வார்த்தைகளை பார்த்து நம்மளுடைய நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. நம்ம லைஃப்பில் காணப்படுகிறதான எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி, நமக்கு முன்பாக எதிராக நிற்கிற எல்லா குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாகும் சொல்லி கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.